கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். சந்தோஷமாய் இருந்து ஆண்டவருடைய வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 19:17 எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனானபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். ஒரு பிசினஸே எடுத்துக்கோங்க. ஒரு மேலதிகாரி எப்படி ப்ரமோட் பண்ணுவாரு? டேலண்ட் இருக்கான்னு பார்க்கறதுலாம் செகண்டரி தான், ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா, முதலாவது என்ன பார்ப்பாரு? இவன் உண்மையாக இருக்கிறானா, உத்தமமாய் இருக்கிறானா, நான் கொடுக்கிற காரியங்களுக்கு இவன் நல்ல உக்கரானக்காரனாய் ஸ்டூவர்டா இருக்கிறானா பார்ப்பார். எனக்கு லாபத்தை கொடுக்கிற ஊழியக்காரனா இவன் இருப்பானா, இவன் மூலமா எனக்கு ஏதாச்சும் லாபம் இருக்குதா பார்ப்பாங்கல்ல. ஆண்டவரும் அதே மாதிரி தான். ஹல்லேலூயா. லாபத்தை பார்க்கிற தேவன். என்ன லாபம்? ஆத்துமாக்கள் பிரகாரமாக எவ்வளவு ஆத்துமாக்கள் இவன் சபைக்கு கொண்டு வர்றான், எவ்வளவு ஆத்துமாக்களுக்கு இவன் உண்மையா உத்தமமா இருக்கிறான். லாபத்தை கவனிக்கிற தேவன் நம் தேவனாக இருக்கிறார். லூக்கா 19:15 வாசிக்கிறேன். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்த போது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். லூக்கா 19:16 அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? உங்க கையில திரவியத்தை கொடுத்திருக்கிறார். திரவியம், வெளியேறப்பட்ட திரவியத்தை கொடுத்திருக்கிறார். அது உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற தாளந்துகள். அதை யாராலும் உங்களோட எடுக்க முடியாது. அது உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, இதை கொண்டு நீங்கள் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறீங்களா? உங்களால ஆண்டவருக்கு எதுவும் ஆதாயம் இருக்குதான்னு பார்க்கிறாரு. உங்கள் தாளந்துகள் ஒளித்து வைப்பதற்கு அல்ல, பிறருக்கு பயன்படுவதற்காக உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஜமானாகிய இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட கேட்கிறாரு, உன்னால் எனக்கு என்ன லாபம் கேட்டுக்கொண்டிருக்க. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எவ்வளவு லாபம். ஒரு நாள் அவரிடத்தில் போய் நாம் நிற்க வேண்டியது இருக்கும். அவர் கேட்பார், என்ன லாபம் நீ எனக்கு கொண்டு வந்திருக்கிற கேட்பார். தேவஜனமே, உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்துல ஒரு எஜமான் இருக்கிறான். உலகத்துல எஜமான்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:16 வாசிக்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் போயிட்டு இருக்காரு, ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெண், அந்த பெண் சாதாரண பெண் கிடையாது. உள்ள இருக்கிறது குறி சொல்லுகிற ஆவி. உள்ள இருக்கிறது என்னது? குறி சொல்லுகிற ஆவி உள்ள இருக்குது. அது சொல்லுது, சத்தியத்தின் வழியை காண்பிக்கிற ஊழியக்காரனாகிய பவுலும் சீலாவும் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. உன்னை பவுல் சொல்றாரு, ஓ நம்மளை குறித்து நல்லா சொல்றாங்க அப்படின்னு நினைக்கல. அவர் சொல்றாரு, குறி சொல்லுகிற ஆவியே, இந்த பெண்ணை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தில் ஆமென் நீங்க சொல்றாரு. குறி சொல்ற ஆவி வெளியே போயிருச்சு. ஏன்? இயேசுவின் நாமத்துக்கு கீழ்ப்படியாத காரியம் எதுவும் கிடையாது. வெளியே போயாச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:19 சொல்லுகிறது, அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரியிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதாயத்தை நம்பிக்கை போயிருச்சு. ஹல்லேலூயா. இந்த பெண் குறி சொல்லுவாள். அதை வைத்து எஜமான்கள் ஆதாயத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, மிகுந்த ஆதாயத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களாம். மிகுந்த ஆதாயம். இன்னைக்கு கார்பரேட்லயே அதான் நடக்குது. உங்களை கெடுத்து, ஹல்லேலூயா, டிஸ்கோத்தைக்கு அனுப்பி
ஹல்லேலூயா. டேட்டிங்க்கு அனுப்பி எல்லாம் நல்லா சாட்டர்டே சண்டே ஆயிட்டா போதும், மனதின்படி இருக்கலாம். ஃப்ரைடே ஈவினிங் மனதின்படி இருக்கலாம், எப்படி இருக்கலாம், ஆத்மாவை கெடுத்துரு. ஆனா ப்ராஜெக்ட் மட்டும் கரெக்டா முடிச்சிடணும். ஹல்லேலூயா. ப்ராஜெக்ட் மட்டும் கரெக்டா முடிச்சிடணும். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆயிட்டுனா நீ டிஸ்கோத்தை போலாம், குடிக்கலாம், எதுவும் செய்யலாம். ஹல்லேலூயா. இதுதான் தன்னையே கெடுத்து உங்களை கெடுத்து அவங்க என்ன செய்யறாங்க? உலகத்தின் எஜமான்கள் லாபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, உண்மை. ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பரம எஜமான் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாரு? உங்களுக்குள் தாளந்துகளை அவர் வைத்திருக்கிறார். இந்த தாளந்தை வைத்து பரலோக ராஜ்யத்துக்கு லாபம் உங்களால் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளவு பேரை இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர்றீங்க, எவ்வளவு பேருக்கு சத்தியம் சொல்றீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அவரும் லாபம் பார்ப்பாரு, சும்மா கிடையாது. ஹல்லேலூயா. சும்மா முக்கில் உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே நீர் கொடுத்த தாழ்ந்தைகளை மறைத்து வைத்து வீட்டில் உட்கார்ந்து என் பிள்ளைகளை மாத்திரம் நான் பார்த்து கொண்டிருந்தேன் சொல்றதுக்காக உங்களுக்கு தாழ்மை அவர் கொடுக்கவில்லை. நிறைய பேருக்கு புரோஜனமா இருக்க உங்களை அழைத்திருக்கிறார் தேவஜனமே. உலகத்தின் எஜமான் தன்னை உங்களை கெடுத்து தனக்கு லாபத்தை பார்ப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு திரவியத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை விட்டு எடுபடாதவைகள் அவைகளை கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு லாபத்தை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:41 வாசிக்கிறேன். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எருசலேம்ல பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த ஜனங்கள் நீங்களே, அது இரத்தப்படி உங்களை சும்மா விடாதுன்னு சொல்றாரு. மனம் திரும்புங்கள் என்று சொல்றாரு. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்து சொன்னான். நடந்தது என்ன? 3000 பேர் அந்த நாளிலே தங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார்கள். பரலோகத்துக்கு லாபம் சம்பாதித்தார் பேதுரு. எத்தனை பெரிய லாபம் பாருங்க, 3000 பேரை சம்பாதித்தார் பேதுரு. ஹல்லேலூயா. யோனா 3:10 வாசிக்கிறேன் தேவஜனமே. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆண்டவர் யோனாவை நினிவேக்கு போக சொல்றாரு. யோனா தர்ஷீஷுக்கு போயிட்டாரு. ஹல்லேலூயா. பின்பதாக மனம் திரும்பி, ஆண்டவரே நினிவேக்கு போயிடுறேன்பா. நினிவே ஜனங்கள்ட்ட சொல்றாரு, மனம் திரும்புங்கள், இன்னும் கொஞ்ச நாள உங்க பட்டணத்தை ஆண்டவர் அழிச்சு போட்டுருவாரு. சொல்லும் பொழுது ராஜா முதற்கொண்டு சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாம் சட்டையை கிழிச்சிட்டு இயேசுவே மன்னியும், ஆண்டவரை மன்னியும்னு கேட்டார்கள். அந்த முழு நினிவே நகரத்தை ஆண்டவர் மன்னித்தார். இந்த யோனா தீர்க்கதரிசியினால் பரலோகத்துக்கு லாபம் வந்தது. ஹல்லேலூயா. பின்வாங்கி போனவர் இன்னும் சொல்லலாம் யோனாவை, அவர்னால பரலோகத்துக்கு லாபம் வந்தது. முழு நினிவே பட்டணமே ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்தில் வந்தது. ஹல்லேலூயா. மனம் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு லாபத்தை கொடுக்கிற ஜனமாய் காணப்படுவீர்கள். நாம் ஜெபிப்போம் பாருங்கள். ஆண்டவரே, எங்களால நஷ்டம் பரலோகத்துக்கு வரக்கூடாதுப்பா. எங்களை நம்பி கொடுத்திருக்கிற காரியங்களுக்கு நாங்கள் நல்ல உக்கரணக்காரராய் ஸ்டூவர்டாக இருந்து உமக்கை உழைக்க தேவன் அனுகிரகம் செய்யும். எங்களுக்கு இருக்கிற சோம்பேறித்தனங்கள் மந்தத்தனங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரே உமக்காக ஓடுகிற வல்லமையான கால்களை கொடுத்தரணும், மான் கால்களை கொடுத்தரணும். உயர்ந்த ஸ்தலங்களிலே நாங்கள் உமக்காக வேலை செய்ய எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக உடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படட்டும். எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. பிசாசின் கோட்டைகளை தகர்த்து போடுகிற ஜனங்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்துக்கு இந்த ஜனங்களினாலே லாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.